எங்க கிட்ட வந்து இந்த கிணத்து தண்ணி ரொம்ப உப்பா இருக்கு, ஏதாவது பண்ணுங்கம்மான்னு இந்த ஊர்க்காரங்க சொன்னாங்க. அப்போ நாங்க வந்து இதுல நெல்லிப்பட்டை, வெட்டி வேறு, அப்புறம் சில மூலிகைகள்லாம் போட்டா தண்ணியில இருக்கிற உப்பெல்லாம் எடுத்துருவோன்னு அதைத்தான் நாங்க பண்ணோம். ஏமா வெட்டி வேர் கலந்தா எப்படிமா பூச்சி மருந்து வாசனை வரும்? ஐயா, நாங்க பூச்சி மருந்தெல்லாம் கலக்கல. நிச்சயமா இதுல நாங்க பூச்சி மருந்தெல்லாம் கலக்கவே இல்லைங்கய்யா. எது? பூச்சி மருந்து கலக்கலையா? அப்புறம் எப்படி தண்ணியில பூச்சி மருந்து வாசனை வருது? அதை குடிச்சிட்டு 4 பேரு சீரியஸான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்திருக்காங்க. அதெல்லாம் என்ன கட்டுக்கதையா? இங்க பாருங்க, நாங்க நல்லது நினைச்சுதான் இந்த கிணத்து தண்ணிய நல்ல தண்ணியா குடிக்கிற மாதிரி மாத்துறதுக்காக தான் இப்படி பண்ணோம். இவ்ளோ மக்கள் பயன்படுத்துற இந்த கிணத்து தண்ணியில யாராவது பூச்சி மருந்து கலப்பாங்களா? அதுவும் இந்த ஊருக்கு ஓட்டு கேட்க வரும்போது இந்த மாதிரி கேவலமான வேலையை பண்ணுவாங்களா? இன்ஸ்பெக்டர், இவங்க நெல்லிப்பட்டை போட்டாங்களோ இல்ல வேற எதையும் போட்டாங்களோ தெரியாது, ஆனா தண்ணியில பூச்சி மருந்து வாசனை வருது. இந்த தண்ணியை குடிச்சிட்டு 4 பேர் ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அதனால இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். ஆமா சார், எங்க ஊர் மக்களுக்காக நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். இவளை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க சார். இங்க பாருங்க ஐயா, நாங்க இந்த தண்ணியில பூச்சி மருந்தை கலந்து அந்த தண்ணியை குடிச்சதுனால தானே 4 பேர் ஆஸ்பத்திரியில முடியாம இருக்காங்கன்னு சொல்றாங்க. சரி, ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த கிணத்து தண்ணிய இப்ப நான் குடிச்சு பாக்குறேன். நான் மட்டும் இல்ல, என் குடும்பமே குடிக்கும். என்ன பாத்துட்டு இருக்கீங்க? போங்க, போய் எடுத்துட்டு வந்து கொடுங்க. நான் போய் எடுத்துட்டு வரேன்.